கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். யோபு 42 அதிகாரம் வசனம் 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 42 அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக என்று எழுதியிருக்கிறது. இதை நான் வாசிப்பதற்கான காரணம் என்ன? யோபு அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்றால், ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் யோபுவும் மரணத்தின் விளிம்பில் இருக்கின்றார், குற்றுயிராய் இருக்கின்றார். அதற்கு முந்தின அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். யோபு பல காரியங்களை இழந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த சரீரத்திலும் நோய்வாய்ப்பட்டு அவர் மிகவும் மோசமாகி அவர் மறிக்கும் தருவாய்க்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளுக்கு பதில் சொல்லுகிற ஒரு மனிதனாக அவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் என்ன? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சாதாரணமாக நம்முடைய வாய்களிலிருந்தெல்லாம் இப்படி வரவே வராது. யோபுவை போல அல்ல, யோபை விட கொஞ்சம் சிறிதாக கூட, அல்லது ஒரு சின்ன சுகவீனம் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான துன்பத்தை கொடுக்கிறீர் என்று கேள்வி கேட்கின்ற மக்களாக இருப்போம். ஆனால் யோபு அவ்வளவு நெருக்கப்பட்டும் கூட அவர் கடவுளை பற்றி அவர் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கின்றேன். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோபுவின் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் கூட அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை மட்டுமல்ல, கடவுளை குறித்து அவ்வளவு தெளிவாக அவருடைய வல்லமையை அவ்வளோ அற்புதமாக அறிந்திருந்த ஒரு மனிதனாக இங்கே யோபு காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளை அறிகின்ற அந்த அறிவு இருக்கிறதே, அது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் பல நேரங்களில் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டத்தில் இன்னார் ஜெபித்தால் போதும் எனக்கு அற்புதம் நிகழும் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். இவர் எனக்காக ஜெபித்து விட்டால் போதும், இவர் எனக்காக கடவுளுடைய சமூகத்தில் உபவாசித்து மன்றாடினால் போதும், என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி கடவுளுக்கு தான் ஜபத்தை ஏறெடுத்து கடவுளிடத்தில் இருந்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனிதனாக இருப்பதை காட்டிலும், நமக்காக ஒருவர் ஜெபித்தால் உடனே கடவுள் அவருக்கு செவி கொடுத்து நமக்கு உதவி செய்து விடுவார். ஏனென்றால் என்னை காட்டிலும் அந்த குறிப்பிட்ட நபர்தான் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் பிரியமானவராகவும் இருக்கின்றார் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர், எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடவுளை அறிகிற அறிவிலே வளர்ந்து, நான் நம்பி இருக்கிற கடவுள், நான் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோபு தன் வாழ்க்கையில் அதை மிகவும் தெள்ள தெளிவாக அறிந்திருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் துன்பத்தால் நிரப்பப்பட்டிருந்தால் கூட, இவ்வளவு பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே நான் போய்கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தால் ஒரு இமைப்பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவரால் கூடும்.
நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவரால் கொடுக்க முடியும். எனக்கு சுகத்தை தர முடியும். திரும்ப நான் ஏற்கனவே இருந்த அந்த பழைய நிலைமை மட்டுமல்ல, அதைவிட இன்னும் மேன்மையாக என்னை வைக்க முடியும் என்பதை தெளிவாய் அறிந்திருந்தார். ஆகவேதான் அவரால் சொல்ல முடிகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதென்று அறிந்திருக்கிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யோபு நமக்காகவும் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் நம்பியிருக்கிற கடவுள் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலவற்றையும் என்றால் அது சகலவற்றையும், நம்முடைய வாழ்க்கையின் அது எந்த தேவையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக, எந்த போராட்டங்கள், எந்த நெருக்கடி, பாடுகள், கஷ்டங்கள், இதில் யார் எனக்கு உதவி செய்வார் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் நம் கூட இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பேன் என்று நினைத்தது, அவர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்ற ஒன்றையும் ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இது நம்முடைய ஆண்டவர் நமக்காக செய்ய தீர்மானித்தது. செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் சகலற்றையும் செய்ய நீர் வல்லவர். யோபுவின் வாழ்க்கையில் அதை செய்து முடித்தீர். யோபுவின் வாழ்க்கை முழுவதும் நிர்மூலமான நிலையில் கூட திரும்பவும் யோபுவை கட்டுவித்ததைப் போல எங்களையும் நிலைநிறுத்தி எங்களை பலப்படுத்த நீர் வல்லவராக இருக்கிறதற்காய் தோத்திரம் தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தும் நாள் முழுவதும் உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.